அப்பா அம்மா கிட்ட நம்ம இன்னொரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி செகண்ட் ஒப்பீனியன் ஒன்று வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்ல, அப்ப சித்து வந்ததும் பேச்சை நிப்பாட்டி ஒரு ஆக்ஷனை போட, என்ன டாக்டர்னு என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க? இல்லடா, வாக்கிங் போயிட்டு வந்ததும் ஷோல்டர் கொஞ்சம் பெயினா இருக்கு, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும்னு சொன்னேன்னு சமாளிக்க, நீங்க சொல்றத பார்த்தா எதுவும் நம்புற மாதிரி இல்ல, எனக்கு டாக்டர் பொண்ணு எதுவும் பார்த்துட்டீங்களான்னு கேட்க, அவர் எங்க இதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க போறாரு, அவருக்கு தான் வேற ஒரு வேலை வந்துருச்சுன்னு சொன்னதும், ஏய் நீ பேசாம இருமான்னு, வா நம்ம போய் டாக்டரை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. விவேக் கடைக்கு போட்டோ ஷூட் எடுக்க வந்து போட்டோ ஷூட்டுக்கு மாடல் எங்கன்னு கேட்க, இதோ இதான் நம்ம மாடல்னு பொம்மையை காமிக்கிறா. என்னங்க பொம்மையை வச்சு எடுக்க சொல்றீங்க? ஒரு போட்டோ ஷூட்னா ஒரு மாடல் வேணும். நீங்க இந்த ஆடெல்லாம் பார்த்ததே இல்ல. இந்த பொட்டிக்கு விளம்பரத்துக்கெல்லாம் ஒரு பொண்ணு வந்து திரும்பி திரும்பி பார்க்கும்போது காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குமே, அது மாதிரி ஒரு மாடல் இருந்தா மட்டும்தான் போட்டோ ஷூட் நடக்கும். ஏங்க இப்படி திடீர்னு சொன்னா இப்படி? இப்ப போய் நான் மாடலுக்கு எங்க போவேன்னு கேட்க, அவனும் யோசிச்சு பார்த்து பேசாம நீங்களே பண்ணுங்கன்னு சொல்ல, இல்லங்க எனக்கு பயமா இருக்கு, அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொன்னா, இத பாருங்க நீங்க அழகா இருக்கீங்க, இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், என்ன நம்புங்கன்னு சொல்றான். அவளும் சரின்னு போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வர, மீராவை சேலையில பார்த்ததும் ஆள் மிரண்டு போறான். அப்படியே போட்டோ ஷூட் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து காமிக்க, அவளும் போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு உண்மையிலேயே இது நானானு நம்பவே முடியலன்னு சொல்றா. அப்ப மேனேஜரும் அவளை வந்து பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் ஹீரோயின் ஆயிருவ போலயேன்னு சொல்றாரு. மது கிரிஜா கிட்ட வந்து, நான் என் ஃப்ரெண்டு மூலியமா ஒரு லாயரை பார்த்தேன், அவங்க என்ஜிஓ மூலமா கைதிங்களை வெளியெடுக்க ட்ரை பண்றாங்க, அதனால அப்பாவை பத்தி அவங்க கிட்ட சொன்னப்போ அவர் வெளியெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா அதுக்கு நீ இதுல சைன் போடணும்னு சொன்னதும், யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவரை போய் ஜெயில பார்க்க வேணாம்னு சொன்னேன், என்னால இதுல கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்ல, ஏமா இத்தனை வருஷம் அவர் உள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, இப்ப அவர் வெளியே வர ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இப்ப கூட இப்படி பண்ற, ஒரு சைன் தானே போட மாட்டேயான்னு கேட்க, அவர் வரைஞ்ச போட்டோவே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றேன், நீ அவரையே கூட்டிட்டு வர பாக்குற, அவர் பண்ண பாவத்துக்கெல்லாம் அவர் உள்ளேயே தான் இருக்கணும், அவரால நான் அவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கேன்னு சொல்ல, ஏன் அப்பாவால மட்டும்தான் அசிங்கப்பட்டிருக்கியா, இவரால ஏதோ அசிங்கப்படாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அப்பா தப்பு பண்ணா மன்னிக்க மாட்ட, ஆனா இவர் தப்பு பண்ணும்போது மட்டும் மன்னிக்கிற, இப்ப எதுக்கு தேவையில்லாம அவரை இழுத்துக்கிட்டு இருக்க, நீ அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான், நான் உனக்காக தான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன் உனக்கு புரிய மாட்டுது, நீ எனக்காக தாமா பண்ற, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா எனக்கு வேணும்ன்றத பண்ண மாட்ற, ஆனா கிரிஜா என்னால அதெல்லாம் போட முடியாதுன்னு ஒரே முடிவா சொல்ல, மதுவும் அங்க இருந்து ரொம்ப சோகமா கிளம்புறா. இங்க மீனும் மது உன்னை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலாமே, என்ன சொன்னான்னு கேட்க, இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கா போல, நல்லா வந்து திட்டிட்டு போயிட்டா, நீ அந்த நிலைமையில இருந்துமா உன்னை திட்டுனா, என்ன பண்றது, என்னால அவ்வளவு காயப்பட்டிருக்கான்னு சொல்றான். சரி அதெல்லாம் விடு, நீ உங்க வீட்ல எல்லாரும் இருக்கும்போது நம்ம ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்ல, ஏற்கனவே வீட்ல அவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இதுல இவளுக்கு கெட் டுகெதர் வேறையான்னு யோசிக்கிறான். ஏன்டா உனக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு கேட்டா, இல்ல நீ சொல்லிட்டேல பண்ணிடலாம்னு சொல்றான். மது சித்துக்கு கால் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு மொட்டை மாடிக்கு வர சொல்ல, அவனும் மாடிக்கு வந்ததும் அம்மா கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அப்பாவை வெளியெடுக்கிறதுல அவங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்லைன்னு சொல்ல, அம்மாவுக்கு அப்பா மேல இருக்க வெறுப்பில் அப்படி சொல்லியிருப்பாங்க, நீங்க தான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும், நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன், அவங்கள இதுக்கு மேல ஃபோர்ஸ் பண்ண முடியல, நீங்க ஃபோர்ஸ் பண்ணா வெறுப்பு இன்னும் அதிகமா தான் ஆகுமே தவிர கண்டிப்பா குறைய வாய்ப்பே இல்ல, நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு அவங்களுக்கு பொறுமையா எடுத்து சொல்லுங்க, அதே சமயம் உங்க அப்பாவை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்லும்போது, அப்ப கிரிஜா அங்க வந்து, கொரியர் பையன் வந்திருக்கான் போய் என்னன்னு பாருன்னு அனுப்பிவிட்டு, நீங்க இப்படி தனியா பேசுறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, ஆனா பாக்குறவங்க அப்படி நினைக்க மாட்டாங்கல்லன்னு சொல்ல, ஐயோ மது என் தங்கச்சி மாதிரி, என்ன மாதிரி, அவ என்னோட தங்கச்சி தானே சொல்றான். இதை கேட்டு கிரிஜாவும் ரொம்ப சந்தோஷமா, நீயும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான்ப்பான்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காத, இந்த பக்கத்துல இருந்து வாட்ச்மேன் பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியுது. அப்புறம் அப்பாவும் கிரிஜாவை பார்க்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர, வாட்ச்மேன் வேகமா வந்து அவர்கிட்ட, உங்க வீட்டுக்கு எதுக்க புதுசா குடி வந்திருக்க பையன், மது மாடிக்கு போனா அந்த பையனும் பின்னாடியே போறான், கிரிஜா மேமோட கையெல்லாம் பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கான், இது ஏதோ தப்பா இருக்க மாதிரி இருக்கு, நான் பாப்பாவையும் கிரிஜா மேடத்தையும் தப்பா சொல்லல, ஆனா நீங்க அந்த பையனை கண்டிச்சு வச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல, நீங்க வெளியே யார்கிட்டயும் இதை பத்தி பேச வேணாம், இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. நேரா வந்து சித்தோட வீட்டு கதவை தட்ட, யாருன்னு வந்து பார்த்தா அப்பா வந்து நிக்கிறாரு. கரணியும் அங்கதான் இருக்கா போல, அவ கிட்ட அப்பா வந்திருக்காருன்னு சொன்னதும் வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறா. அவ போனதும் டோரை ஓபன் பண்ணி உள்ள கூப்பிட, அப்பாவும் உள்ள வந்து எந்த ஊரு, கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்றதெல்லாம் விசாரிச்சுட்டு, அப்பார்ட்மெண்ட்ல லேடிஸ் பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்கன்னு சொன்னா, அப்பார்ட்மெண்ட்னா லேடிஸு குட்டிங்க எல்லாம் இருக்கதாங்க செய்வாங்க, எல்லாம் நம்ம பாக்குற பார்வையில தானே இருக்குன்னு சொல்ல, அப்பாவும் பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அவர் போனதுமே அருணி வந்து, எங்க அப்பாவையே போக வச்சுட்ட, பெரிய ஆளு தானே பாராட்டுறா. இந்த பக்கம் அப்பாவும் கோவமா வந்து, கொஞ்ச நாள் தான் நான் இங்க வரல, அதுக்குள்ள செக்யூரிட்டி எல்லாம் என்ன கூப்பிட்டு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கீங்க, அந்த எதிர் வீட்டு பையன் கூட உங்களுக்கு என்ன பேச்சுன்னு கேட்க, கிரிஜாவும் நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்ல, சும்மா யதார்த்தமா பேசிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான்னு சொல்ல, நீங்க யதார்த்தமா தான் பேசுவீங்க,
ஆனா அவன் மனசுல என்ன ஓடுதுன்னு உனக்கு தெரியுமா? நம்ம பொம்பளை புள்ள வச்சிருக்கோம். நம்ம தான் பார்த்து நடந்துக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த பையன சொல்ல மாட்டாங்க. உங்கள தான் சொல்லுவாங்கன்னு சொல்லும்போது, அப்ப மது இதெல்லாம் கேட்டு வேகமா வந்து, ஆமா இந்த சொசைட்டில ஆம்பளைங்க தப்பு பண்ணா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அந்த தைரியத்தினால தானே தப்பு பண்றாங்க. சரியா இல்லாதவங்களுக்கு தான் யார பார்த்தாலும் தப்பா தெரியும்னு ஓவரா பேச, என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு அடிக்க கைவோங்க. அப்பா தான் சத்தம் போட்டு தடுக்கிறாரு. இதனால மது அங்க இருந்து கோவமா கிளம்புறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.